ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு தங்கம் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ எங்கள் வீட்டிலேருந்து 2 பேரும் எங்கே கிளம்பிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு தான் கிளம்பிட்டாங்க. எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு தேவையான 1 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமானை வாங்குறதுக்கு தான் போகிறாங்க. இது ஒவ்வொரு மாதமும் வாங்குவாங்க. ஸோ இந்த வீடியோ முழுக்க அதை தான் போய் என்னென்ன வாங்கினாங்க, அப்புறம் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத முழுக்க பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைமுங்க பையன் வந்து குழந்தைய வந்து தூக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறான், படிச்சுக்கிட்டே இருக்கிறான். குழந்தை தூங்கிட்டு இருக்குதாங்க எங்கள் வீட்டோட லிட்டில் பிரின்சஸ். அவனுக்கு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா, அந்த குழந்தைய பிடிச்சதையும். அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்குங்க. எங்கள் பொண்ணுடைய பேர் வந்து தாரணி. இப்போ தான் முதல் சோசியல் மீடியாவில் காட்டுறோம்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தை பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து ரொம்ப கர்வத்தோடு வரான் பாருங்க. எங்கள் பாப்பாவை தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்துப்பான், ரொம்ப கொஞ்சுவான். அதை வாங்கித்தரேன், இதை வாங்கித்தரேன்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுக்கிட்ட பாப்பா உனக்கு அது வாங்கித்தரேன் பாப்பா, இது வாங்கித்தரேன் பாப்பாம்மா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து தொழுதூருக்கு போயிட்டு, தொழுதூர் அப்படிங்கிற ஊரில் இந்த சௌமியா மளிகை கடை உங்களுக்கும் வேணும்னா பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் தாராளமாக வாங்க. ப்ராடக்ட் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் வாங்குவோம். என்னென்ன பொருள் நமக்கு தேவையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் எழுதி அந்த லிஸ்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்து பணத்தை கட்டிட்டா பொருள் அழகாக எல்லாத்தையும் இடம் போட்டு கட்டி பேக் பண்ணி வச்சோம். சரி, எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக இந்த மெட்ராஸ் கபே சென்னை திருச்சி டு சென்னை பைபாஸில் லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த ஹோட்டலில் யாராவது சாப்பிட விருப்பம் பண்ணி தயவு செய்து யாரும் போய் சாப்பிடாதீங்க, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி கடைக்கு காய்கறியும் வாங்க வந்தாங்க. இந்த சாப்பாடுலாம் பிரியாணிங்கிற பேரில் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க, நல்லாவே இல்லை. தயவு செய்து யாரும் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாரும் தொழுதூர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த ஹோட்டலை தவிர்த்துடுங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? ஸோ அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆனால் பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, ஏமாந்துட்டாங்க, நல்ல பிரியாணி கிடைக்கல. அப்புறமா முடிச்சுட்டு எங்கள் ஊரில் பெரும்பாலும் இந்த கடையில் தான் காய்கறி வாங்குவாங்க, சிவா காய்கறி கடைன்னு சொல்லி. நீங்களும் வேணும்னா போய் வாங்கிக்கிங்க. எங்கள் அம்மா இங்கே தான் வாங்குவாங்களாம், காசு இல்லைனாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க, அப்புறமா வந்து கொடுப்பாங்க, கடனும் கொடுப்பாங்களாம். அதனால் இவங்களும் போய் காய்கறி எல்லாம் வாங்க போனாங்க. இந்த காய்கறி வந்து ₹1 ₹2 அதிகமாக இருந்தாலும் இங்கே தான் வாங்குவாங்க. ஏன்னா தரமாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக போய் சிவாங்கிற கடையில் போயிட்டு காய்கறி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்புறம் காய்கறி எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டாங்க. வாங்கி முடிச்சுட்டு இப்போ திரும்ப கடைக்கு போகிறோம். கடைக்கு போனால் அங்கே ஜாமானை எல்லாத்தையும் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே கட்டி வச்சுட்டாங்களா. இப்போ நம்ம ஆட்டோ கூப்பிட்டு வந்து ஆட்டோவில் ஏற்றணும் பொருளை. ஆட்டோவில் ஏற்ற போதும் வேணால் தூக்கி வைக்கிறான். அந்த என் தம்பி நடுத்தம்பி தூக்கி வைக்கிறான். நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கே வந்து புலம்பிக்கிட்டே தூக்குறான், என்னை பொருள் தூக்க தானே வர சொல்லியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே எல்லாத்தையும் ஆட்டோவில் தூக்கி வச்சு ஒரு வழியாக எல்லாம் ஆட்டோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அந்த பொருளெல்லாம் என்னென்ன பொருள் இருக்குங்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இந்த ஆட்டோவில் போகிற வரையும் வண்டியில் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தான் பாருங்கள் பையன். அவன் ஒரு பண்ண அட்டகாசம் பாருங்கள். அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அம்மா இலவசம்மா சசியம்மான்னு கூப்பிட்டுட்டே தொலை பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஜாமான் இறங்கிடுச்சு. ஒரு வழியாக தொழுதூர்லேருந்து வந்து எங்கள் வீட்டில் நின்று ஜாமானெல்லாம் இறக்குறாங்க. அவங்க பிள்ளைய வந்து தூக்கிட்டு போகிறாங்க. நான் வந்து ஜாமானை இறக்குறான், நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஆட்டோ வந்து தொழுதூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு 150 ரூபாங்க. எடுத்துகிட்டு வந்த ஜாமான் எல்லாத்தையும் கொட்டுறாங்க. கொட்டிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத அந்த பில்லில் இருக்கிறபடி நான் சொல்ல எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்தோமா என்னன்னு தெரியல. ஸோ இதாங்க ஃபுல்லாக பாருங்கள். கடைசி வரையும் வீடியோவை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னங்க நான் எல்லாத்தையும் ஆமா
நிக்கணும். வீடியோ ஆயில தூக்கிட்டு வைங்க. அது லூஸ்ல பாஸ்மதி ரைஸுக்கு ஃபேமஸ் இந்தியா கேட்டதால அதை நம்ம பதமா செய்ய தெரியணும், அவ்வளவுதான்.